ஜெய் ஸ்ரீராம். இன்றைய தினம் நமது ஆலயத்தில் ஒரு பக்தைக்காக சி.கே. திரிபுர சுந்தரி அப்படின்ற அம்மா அவங்க நம்ம கோவிலில் அவங்களுடைய ஹெல்த் இஷ்யூஸ்லாம் சரியாகணும் அப்படின்னு சொல்லி அவங்களுக்காகவும் அவங்களுடைய குடும்பத்தாருக்காகவும் ஆரோக்கியங்கள் ஏற்படணும், சில ஆப்ரேஷன்ஸ்லாம் நடக்குது, அதெல்லாம் நல்லபடியாக நடந்து முடியணும், திருப்பி ரிக்கவரி ஆகணும், ஆஞ்சநேயர் வந்து அதுக்கு துணையாகவும் பலமாகவும் இருக்கணும்னு சொல்லி பிரார்த்தனை வைக்க சொல்லி கேட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாத இந்த ஹெல்த் இஷ்யூஸ்லாம் சால்வ் ஆவதற்காக தன்வந்திரி ஹோமம், தன்வந்திரி பகவான்றவர் நோயை நிவர்த்தி பண்ணுறவர், வைத்திய கடவுள், ஆரோக்கியத்துக்கு முக்கியமான ஒருவர் தான். இந்த தன்வந்திரி சுவாமியோடைய மந்திரங்களால் அவங்கள் குடும்பத்தை ஆசீர்வாதம் பண்ணி ஹோமமும் மிருத்யுஞ்சய ஹோமம். இந்த மிருத்யுஞ்சய ஹோமம்ன்றது நீண்ட நாள் நோய்வாய்ப்பட்டு இருந்தால் கூட அதெல்லாம் சரியாகும், ஆரோக்கியங்கள் மேம்படும், நீண்ட ஆயுள் அதிகரிக்கும். அதுக்காக இந்த மிருத்யுஞ்சய ஹோமமும் அவர்கள் குடும்பம் பெயரில் சங்கல்பம், கோத்திர நட்சத்திர ராசிலாம் சொல்லி சங்கல்பம் பண்ணி ஹோமங்கள் செய்து இந்த பூஜை முடிஞ்சோடனே கொரியர் மூலமாக பிரசாதம் அனுப்ப சொல்லியிருக்காங்க. அவர்களுக்காக இன்றைக்கி இந்த யாகம் ஏற்பாடு பண்ணியிருக்கோம். ஆகவே இந்த தன்வந்திரி பகவான் வழிபாடு செய்தால் நோய் நிவர்த்தி ஆகும் அப்படின்றத நம்ம இதன் மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கலாம். மிருத்யுஞ்சயர் அப்படின்றவர் நமக்கு நோய் நிவர்த்தி ஆனாலும் ஆரோக்கியம், உடனே நல்ல ஆரோக்கியம் இருக்கணும், அதே மாதிரி நீண்ட ஆயுள் இருக்கணும், அதுக்கு ஆசீர்வாதம் பண்ணுறவர். அந்த ரெண்டு சுவாமியோடைய மந்திரங்களால் பூஜை பண்ணி இன்றைக்கி அந்த ஃபேமிலியை நம்ம குபேர வீர ஆஞ்சநேய சுவாமியோடைய சன்னிதானத்துலேருந்து ப்ளெஸ் பண்ண போகிறோம். ஜெய் ஸ்ரீராம். ஸ்ரீராம் ஜெயம். ஜெய் ஸ்ரீராம். நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி தன்வந்திரி ஹோமத்துக்காக இங்கே கலசம் ஸ்தாபனம் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி இருபுறமும் தீபம் இருக்குது. வலம்புரி சங்குனால் பூஜை நடக்குது. மகாபூர்ணாதி செய்வதற்கு கொப்பரை தேங்காய் என்பது நவக்கிரக சமித்தெல்லாம் வச்சுருக்கோம். அதே மாதிரி யாகத்தில் சேர்ப்பதற்காக 54 வகையான மூலிகை திரவியங்கள். இதுதான் சுவாமிக்கு ஆகாரம் மாதிரி. நம்ம எப்படி ஃபுட் எடுத்துக்கிறோமோ அது மாதிரி சுவாமிக்கு ஆகாரம் மாதிரி ஒவ்வொரு ப்ரேயர்ஸாக நம்ம வேண்டிண்டு மந்திரங்கள் சொல்லி ஆகுதிகளாக அக்னியில் சேர்ப்போம். நவக்கிரக சுவாமியோடைய பிளெஸ்ஸிங்ஸ் இருக்கணும்னு சொல்லி நவ தானியங்களால் ஹோமம் பண்ணுறோம். இந்த சுவாமியோடைய பூஜையில் வெத்தலைப்பாக்கு, பழங்கள் இதெல்லாம் வைத்து நிவேதனம் செய்வதற்கும், துளசியினால் அர்ச்சனை செய்வதற்கும் மற்றும் அரசன், மா போன்ற விறகு சமித்துகள் கொண்டு ஹோமம் செய்வதற்கும் ஏற்பாடு பண்ணியிருக்கோம். இப்போ அந்த தன்வந்திரி ஹோமமும் மிருத்யுஞ்சய ஹோமமும் செய்து இந்த பரிபூர்ண பலன் அவர்களுக்கு கிடைக்கணும்னு வேண்டி ஆசீர்வாதம் பண்ண போகிறோம். ஜெய் ஸ்ரீராம். ஸ்ரீராம் ஜெயம்.